friends, welcome to Mrs. Stitch Blouses. நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல பழைய மெஷின் வாங்கும்போது என்னென்னலாம் செக் பண்ணி வாங்கணும், எவ்வளவு ரேட் கொடுத்து வாங்கணும் அப்படின்றத பத்தி பார்த்தோம். அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோல வந்து பழைய மெஷின் யார் வாங்கலாம், புது மெஷின் யார் வாங்கலாம், யார் வாங்கினா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி ரெண்டுக்குமே டைரக்ட் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் நான் எடுத்துட்டு இருக்கேன். கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வீடியோவோட லிங்க் இருக்கு. கோர்ஸ் பத்தின எல்லா டீடைல்ஸும் நான் அதில் சொல்லியிருக்கேன். நீங்க அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்க செகண்ட்ஸ்ல மெஷின் வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து ஒரு பிகினரா இருக்கீங்க, இப்போதான் வந்து நியூவா டெய்லரிங் ஃபீல்ட்ல என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பட்ஜெட்டே இல்லை அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து செகண்ட்ஸ்ல மெஷின் வாங்கலாம். அந்த மாதிரி வாங்கும்போது நீங்க வந்து ஒரு ஹையர் எண்ட் ஒரு பெரிய மெஷின் அப்படின்லாம் போகாம ஒரு பேசிக் பெடல் மெஷின் இருக்கும் இல்லையா, ஸ்மால் மெஷின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி மெஷின் வந்து நீங்க வாங்கிக்கலாம். அந்த மெஷின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2000 இருந்து ஒரு 5000 ரூபா வரலும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி பட்ஜெட்ல உங்களுக்கு ஈஸியா வாங்கிக்கலாம். வித் மோட்டரோட கூட நீங்க வாங்கிக்கலாம். இல்ல நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டெய்லர், எனக்கு வந்து ஆல்ரெடி நல்லா ஸ்டிச் பண்ண தெரியும் அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து செகண்ட்ஸ்ல மெஷின் வாங்கலாம் தாராளமா. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண தெரியும் அப்படின்றனால நியூவா ஒரு மெஷின் வாங்குறதுக்கு பதிலாக செகண்ட்ஸ்ல நீங்க மெஷின் வாங்கினீங்க அப்படின்னா அந்த மெஷின்ல என்னென்ன நிறைய குறைகள் இருக்கு எல்லாமே உங்களுக்கு அனலைஸ் பண்ணி பார்க்க தெரியும். உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். தென் வந்து நியூவா ஒரு மெஷின் வாங்குறத விட இந்த செகண்ட்ஸ் மெஷின் வந்து உங்களுக்கு பட்ஜெட்டும் கம்மியா வரும். அப்படிங்கும்போது நீங்க வந்து தாராளமா செகண்ட்ஸ் மெஷின் வாங்கலாம். இப்போ வந்து புது மெஷின் யார் வாங்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் நிறைய தடவை என்னோட வீடியோலயே சொல்லியிருக்கேன், பிகினர்ஸ்க்கு வந்து புது மெஷின் தான் எப்பவுமே பெஸ்ட். ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம இப்போ பழகுறோம் அப்படிங்கும்போது பழகும்போது நம்மளுக்கு வந்து நிறைய கஷ்டப்பட்டு நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி நிறைய ஸ்டிச் பண்ண வேண்டி இருக்கும். நம்ம ஸ்டிச்சஸ் எல்லாம் பண்ணும்போது அதுல ஏதாவது ஒரு மிஸ்டேக், ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது மெஷின்னால அந்த பிரச்சனை வந்துச்சா இல்லை நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணனால அந்த பிரச்சனை வந்துச்சான்னு உங்களால கண்டுபிடிக்க முடியாது ஓல்டு மெஷின் வாங்கும்போது. பட் நியூ மெஷின் அப்படிங்கும்போது நீங்க வந்து ஈஸியா வந்து அதை எடுத்துட்டு போகலாம். ஸோ நியூவா இப்போ நீங்க பழகுறீங்க அப்படிங்கும்போது உங்கள்கிட்ட பட்ஜெட்டும் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து புது மெஷின் வாங்கிக்கிறதே பெஸ்டா இருக்கும். இப்போ வந்து பிகினர்ஸ் வந்து புதுசா மெஷின் வாங்க போகும்போது உங்க கையில உங்களோட பட்ஜெட் வந்து 5000 ரூபா இருந்தாலும் சரி, 10000 ரூபா இருந்தாலும் சரி, இல்ல 30000 ரூபா இருந்தாலும் சரி, மேக்சிமம் உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் அதுல ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு பார்த்துட்டு அதுக்கு என்ன லெவல்ல ஹையர் எண்ட் மெஷின் வாங்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வாங்கிக்கிறது பெஸ்டா இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து பிகினர் அப்படின்னு சொல்லி உங்க லோ வேரியன்ட் மெஷின் வாங்காம உங்களோட பட்ஜெட் எவ்வளவு மேக்சிமம் உங்களால கொடுக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஒரு ஹையர் எண்ட் மெஷின் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பின்னாடி யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டெய்லரா இருக்கீங்க, உங்களுக்கு பட்ஜெட் ஒரு ப்ராப்ளமே இல்லை அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து நியூவா மெஷின் வாங்கிக்கலாம். இல்ல எனக்கு பட்ஜெட் ஒரு ப்ராப்ளமா இருக்கு, நான் வந்து செகண்ட்ஸ்ல மெஷின் வாங்கிக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டாலும் நீங்க தாராளமா செகண்ட்ஸ் மெஷின் வாங்கிக்கலாம். ஏன்னா நீங்க உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, உங்களுக்கு நல்லாவே ஸ்டிச் பண்ண தெரியும் அப்படிங்கும்போது செகண்ட்ஸ் மெஷின் வாங்கினாலும் அதை வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும் உங்களால. ஸோ நீங்க வந்து செகண்ட்ஸ்ல வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, நியூ மெஷினாக இருக்கட்டும் ஓல்டு மெஷினாக இருக்கட்டும் யார் யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்றத பார்த்துருப்பீங்க, என்னென்ன மாதிரி வாங்கலான்றதையும் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே வந்து ஒரு வீடியோவோட லிங்க் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.